தேங்க்யூ சார், தேங்க்யூ. முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார். என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க. பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும்னு. இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணோம் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. சென்னை டே இன்னைக்கு, இந்த சென்னை தினம் அப்படின்னு வரும்போது வந்தாரை வாழ வைக்கும் ஸ்ருங்கார சென்னையில் எத்தனையோ கனவுகளோட நம்ம எல்லாருமே இங்கே வந்திருந்திருக்கோம். அந்த கனவுகள் எல்லாத்திற்குமே ஒரு விதை போட்டு நமக்கு ஒரு ஐடென்டிட்டியாக, நம்மள ஒரு ஐடென்டிட்டியாக, அடையாளமாக இந்த உலகுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சார் சொன்ன மாதிரி புதுச்சேரியிலிருந்து இங்கே கனவுகளோட வந்து எல்லாரையும் நம்பி யோ பேக்கர்ஸ் பிளே ஓடிடி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட் ஓடிடி அப்படிங்கிற ஒரு அழகான லான்ச் இப்பொழுது நடைபெற்றது. அந்த தருணத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய சார், ட்ரெயினுக்கு வர மாதிரி நாங்கள் உங்கள் எல்லாருக்குமே காத்திருந்தோம் சார். ட்ரெயினுக்கு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி யுகி சேது சாருக்காக காத்து கொண்டிருந்தோம். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் இந்த தருணத்தில் சென்னைக்கு நான் சொன்ன மாதிரி சினிமா கடமோட வரவங்க எல்லாருக்குமே சார் ஒரு மிகப்பெரிய ஐகானாக இருந்திருப்பாங்க. அவங்களோட ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இந்த தருணத்தில் யோ பேக்கர்ஸ் டீம்ல இருந்து ஃபவுண்டர் கிஷோர் ஆதித்யா அவர்கள் திரு யுகி சேது சார் அவர்களை கௌரவிக்கிறார்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். சென்னைக்கு சினிமா கனவுகளோட வரும்போது நிறைய இயக்குனர்கள் நமக்கு ஐகானாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக 80s 90s அந்த அதற்கு பிறகு காலகட்டங்கள் எல்லாத்துக்குமே ஆக்ஷன் த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம எல்லாரோட மனசுலையும் புலன் விசாரணை, அதிரடிப்படை, கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தவிர்க்க முடியாமல் நம்ம கூடவே ஒரு தலைவராக பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபெஃப்சியின் பிரசிடென்ட் திரு RK செல்லுமணி சார் அவர்களை பேச அழைக்கிறேன். யுவர் பேக்கர்ஸ் இந்த ஓடிடி லான்ச்சுக்கு திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதுபோன்றே பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் கூட மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு புதிய நிகழ்ச்சி. வழக்கமாக ஆடியோ ரிலீஸில் சந்தித்த நாம் இப்போ ஓடிடி லான்ச்சில் சந்திக்கிறோம். திரைப்படத்துறை எப்படி வேகமாக வளர்ந்துட்டு இருக்கிறது இது ஒரு அடையாளம். ஓடிடியும் ஒரு தியேட்டர் தான். இப்போ ஓடிடியில் படம் வந்து முதல்ல ஓடிடி வந்து சினிமாவுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்குற ஒரு கருவி மாதிரி முதல்ல வந்தது. ஆனால் அதுவே நம்மளை அழிக்க போகிற ஒரு துறையாக மாறப்போகுதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. சினிமா துறைக்கு ஓடிடி வந்த உடனே ஓடிடி அவங்க வந்து பெரிய கார்ப்பரேட் செக்டர்ஸ் உள்ளே வரும்போது தங்களுடைய பேங்கிங் சிஸ்டத்துக்கு முதல்ல என்ன பணம் கட்டமோ அந்த பணம் கொடுத்து அந்த பொருள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுடைய லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான பிறகு இப்போது தர வேண்டிய பணம் கூட தர தயாராக இல்லை அவங்க. இப்போ ஓடிடி நிறுவனங்கள் வந்து முன்னாடி 100 ரூபா ஒரு பொறுமையான ஒரு பொருளை 500 ரூபா கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கூட கொடுத்து வாங்கினாங்க. அப்போ இண்டஸ்ட்ரி என்ன நினச்சிட்டாங்க, நம்ம பொருளோட விலை அதிக மதிப்பு உயர்ந்துடுச்சு, 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆகிடுச்சு, இல்லை 200 ரூபா பொருள் 500 ரூபா ஆகிடுச்சின்னு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு அப்போ தெரியாமல் போச்சு. இது வந்து நம்மக்கிட்ட இருந்து முதல்ல வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால் இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணிட்டாங்க, வந்து 100 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் இருந்தது எல்லாமே இப்போ 200 ரூபா 500 ரூபா ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஓடிடி 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா கூட தயாராக இல்லை. இப்போ இண்டஸ்ட்ரி இப்போ வந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணாலும் ஷூட்டிங் இல்லை, படம் யாரும் பார்க்க முடியல. இதுதான் இப்போ ஓடிடியோட நிலைமை. இப்போ இந்த ஓடிடி படம் முன்னாடி நம்ம படத்தை போட்டி போட்டுக்கிட்டு வாங்கின ஓடிடி இப்போ படம் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாங்கிறாங்க. அப்போ ஏறக்குறைய தமிழ் சினிமாவில் 250 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. எடுக்கிற படங்கள் அதிகம், ரிலீஸ் ஆகிற படங்கள் 250 படங்கள். அதில் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் வந்து 10லேருந்து 15 படம் வருஷத்துக்குன்னு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேங்கிங் ஃபுல்லாகிடுச்சு, லைப்ரரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ டெய்லி டே டு டே இதுக்கு இயர்லி ஒரு 10லேருந்து 12 படம். அப்போ அவங்க ஒரு 20 படம்லேருந்து 25 படம் வாங்கினாங்க. இன்னொரு 25 படங்களை மற்ற சோனி, சன் நெக்ஸ்ட்டு, ஆஹா இது மாதிரி இருக்கிற ஓடிடியில் வரும். அப்போ ஒரு 50 திரைப்படங்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக ஒரு வருடத்துக்கு ஓடிடி வாங்குவாங்க. இப்போ இவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க திரைப்படங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணணும். முன்னாடிலாம் ப்ரொடியூசர் டிசைட் பண்ணாங்க,
அதுக்கப்புறம் டைரக்டர் டிசைட் பண்ணார், என் படம் பொங்கலுக்கு, என் படம் தீபாவளிக்குன்னு. முன்னாடி போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோ டிசைட் பண்ணாங்க. பூஜை போடும்போது என் படம் தீபாவளிக்கு வரும், என் படம் பொங்கலுக்கு வரும்னு. இப்போ தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோவும் டிசைட் பண்ண முடியாது, ஓடிடி தான் டிசைட் பண்ணோம் உங்கள் படம் எப்போ வரணும். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவோட நிலைமை. இப்போ இது போல் 50 திரைப்படங்கள் வந்து ஓடிடி வாங்கினது போக மீதி இருக்கிற 200 திரைப்படங்களை தயாரிப்பாளர்கள் திரையரங்கத்துக்கு கொண்டு போக முடியல, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்குது. அப்போ இது போன்ற ஓடிடிகள் வர்றது மிக நல்ல விஷயம். அப்போ குறைஞ்சபட்சம் என் படத்தை ஜனங்க பார்க்கறதுக்கு ஒரு சாதனமாக இந்த ஓடிடி அமையும். இப்போது இருக்கிற பெரும்பாலான ஓடிடிகள் இப்போது வந்து சேட்டலைட் சேனல் இல்லாத இருக்க ஓடிடி, இப்போ சன் டிவி, சன் நெக்ஸ்ட் வச்சுருக்காங்க. அது மாதிரி இல்லாத சேனல் ஓடிடி எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்கும். நம்ம ஊரில் படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே தமிழுக்கு போய் பேசி அவங்களோட படத்தை மார்க்கெட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முடியவே முடியாது. யாரோ ஒரு புரோக்கர் மூலம், யாரோ ஒரு மீடியேட்டர் மூலம் இப்படி தான் வந்து அந்த படங்களை கொடுக்கணும். அப்போது தமிழ் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஓடிடியில் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு ஆள் இப்போ உள்ளே வந்திருக்காங்கிற வகையில் உங்களுக்கு சந்தோஷம். யுவர் பேக்கர்ஸ் அந்த வகையில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிஞ்சு. ஏன்னா இவங்க முதல்ல சுரேஷ் கிஷோர் யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல இவர் எஸ்வி சேகர் சொன்ன மாதிரி வெங்கி என்னோட நண்பர், அவர் ஃபோன் பண்ணி அவர் இருக்கான்னு நினச்சிருக்கேன் நான் வந்து அது இங்கே வர வரைக்கும். ஆக்சுவலாக வந்து நேற்று என்னோட திருமண நாள், இன்றைக்கி சின்ன ஒரு பார்ட்டி இருக்குது, இதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னால் அவர் வந்து இல்லைங்க எனக்காக எப்படியாவது நீங்கள் வந்துட்டு போயிடுங்கன்னா, இப்போ 3:30 மணிக்கு ஃப்ளைட்டில் இறங்கி இதை முடிச்சுட்டு மறுபடியும் இன்றைக்கி நைட் நான் ஹைதராபாத் போகிறேன். அந்த அளவுக்கு வெங்கி வந்து என்னோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு ஓடிடி வந்து தமிழ் சினிமாவுக்கு வர்றதுங்கிறது மிக நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எப்படியாவது நம்ம அதில் நம்மளும் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்னு. இன்னொரு சின்ன ஒரு சுயநலமும் இருக்குது. இந்த லாபத்தில் ஒரு 20% வந்து நம்மளுடைய தொழிலாளர் கொடுக்குறேன்னு வந்து கிஷோர் வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாரு. சரி பரவாயில்ல, அது லாபகரமாக நடக்கணும். லாபகரம் நம்ம போகிறதால ஒரு சின்ன ஒரு சதவீதமாவது அது லாபகரமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பரவாயில்ல, தொழிலாளருக்கு ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அளவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டோம். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவங்க ஏற்கனவே வந்து ஒரு 6 வருஷமாக வந்து இந்த துறையில் இருந்திருக்காங்க. அது எல்லாம் சாஃப்ட்வேர்லேயும் ஏஐலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்குது. அப்போது நிச்சயமாக இவங்களால் வந்து இந்த டிஜிட்டலில் சரியான மீடியா மூலம் திரைப்படங்களை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல முடியுங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இப்போது நீங்கள் உங்கள் சின்ன அட்வைஸ் என்னென்னா கிஷோருக்கு, இந்த திரைப்படங்கள் நல்ல திரைப்படங்கள் இதில் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல வந்து பொதுமக்கள் உருவாக்கணும். ஸ்ரீ சேகர் சொன்னதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ரீயாக கொடுக்க வருதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஜனங்க பார்த்துட மாட்டாங்க. அதனால் இந்த படங்கள் அது நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிற படமாக இருக்கலாம், இல்லை ஷேரில் வாங்குகிற படமாக இருக்கலாம். ஷேரில் கூட நான் எப்போ கொடுக்க தயாராக இருப்பேன்னா, உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1 லட்சம் பயனாளிகள் உங்கள்கிட்ட இருக்காங்க, இல்லை ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா டெஃபினட்டாக ஷேரில் வர படங்கள் உங்களுக்கு வந்து 100லேருந்து 150 படங்கள் வருடத்துக்கு நிச்சயமாக வந்துடும். ஏன்னா ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 50,000லேருந்து ஒரு 5 லட்சம் படங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் வகையில் ஒரு நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் எப்படி ரீச் ஆகுறதுன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இது வந்து குறைவாக இருக்கலாம், கண்டென்ட் குறைவாக இருக்கலாம், ஆனால் அது தரமானதாக இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். தரமான பொருள் எங்கே இருந்தாலும் அதை தேடி போய் வாங்குகிற நிலைமையில் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னா அவர் 100 கிலோமீட்டர் கூட போய் சாப்பிட்றாங்க. ஒரு நல்ல ஷாப்பிங் சென்டர் இருக்குன்னா ஒரு 50 கிலோமீட்டர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் போய் வந்து ஷாப்பிங் பண்ணுற மனநிலைக்கு மக்கள் வந்திருக்காங்க. அப்போ நல்ல திரைப்படங்களோ இல்லை வந்து நல்ல பொருட்களோ எல்லாமே நல்லதாக இருக்கும், தரமாக இருக்கிற போது ஜனங்கள் வாங்க தயாராக இருக்காங்க. அந்த வகையில் நீங்கள் ஃப்ரீயாக வருது, சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்டென்ட்டை அது மாதிரி வந்து கலந்துட்டிங்கன்னா உங்களோட ஆப் வந்து பயனில்லாமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் வாங்குகிற திரைப்படங்கள் அதாவது ஹீரோ இருக்குன்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டென்ட் வைஸு அந்த திரைப்படங்கள் மிக நல்ல திரைப்படங்களாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வந்த பிறகு நல்ல திரைப்படங்கள், நான் சொல்கிறது திரைப்படங்கள் வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், அது வேறு விஷயம். ஆனால் அக்லி சினிமாஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அக்லின்னா நான் சொல்கிறது வந்து ஆபாசமும் அப்படி இல்லை, படமே எப்படின்னு இல்லாமல் வந்து ஒரு அக்லி ஷார்ட் வைக்க தெரியாமல், அதை எப்படி கம்போஸ் பண்ணணும்னு தெரியாமல், ஆர்டிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாமல், இது போன்ற படங்கள் வந்து குவியும் போது நல்ல திரைப்படமும் அந்த திரைப்படமும்
தண்ணீர் சாக்கடையில் கலந்த தண்ணீர் மாதிரி ஆகிடுது. அப்போ நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் ஹீரோ படம் எடுங்க இல்லை ஸ்டார் வேல்யூ உள்ள டைரக்டர்ஸ் படங்களை போடுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் படங்கள் நீங்கள் போடும்போது நல்ல திரைப்படங்களை, மக்களில் விரும்புகிற திரைப்படங்களை கண்டென்ட் வைஸும் டேக்கிங் வைஸும் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஆப்பில் வரும்போது நிச்சயமாக இதுக்குண்டான இது அதிகரிக்கும். ஏன்னா இப்போ கூட வந்து சாதாரணமாக இப்போலாம் வந்து நானே ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வந்து பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். டைரக்டராக நான் பண்ண முடியாத விஷயங்களை, நான் யோசிக்க முடியாத விஷயங்களை இன்றைக்கி யாரோ பண்ணுறாங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டுக்குள்ளே வர ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது, அந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது டைரக்டராக எனக்கே அவமானமாக இருக்குது. ஓஹோ, இது மாதிரிலாம் கூட யோசிக்க முடியுமான்னு. அப்போது அதுபோல் இருக்கின்ற சிறந்த படைப்பாளிகளை இனம் கொண்டு, சிறந்த தயாரிப்பாளர்களை இனம் கொண்டு நீங்கள் வந்து உங்கள் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு வெற்றிகரமான ஆப் அமையும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு 1000 திரைப்படங்கள் வந்து ஓடிடியே பார்க்காம இருக்குது. அதில் வந்து ஒரு 100லிருந்து 200 திரைப்படங்கள் நிச்சயமாக வந்து நல்ல திரைப்படங்கள் அங்கே இருக்குது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கருதாமல் அந்த திரைப்படங்களை பார்த்து, சிறந்த திரைப்படங்களை ஜான் சொன்னார், நாங்கள் கொஞ்சம் பேரை அவுட்ரேட் கொடுத்து வாங்க போடணும். அப்போ சிறந்த திரைப்படங்கள் வந்தால் கொஞ்சம் அவுட்ரேட் கொடுத்து முதல்ல வாங்கிட்டிங்கன்னா, முதல்ல பார்க்குற படங்கள் வந்து கொஞ்சம் நல்ல படங்களாக பார்க்க ஆரம்பித்த பிறகு அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் ஆனோட பரவாயில்ல. அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆப் வந்து வெளியே வந்து எப்படி வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் வந்து ஒரு நேம் வர வரைக்கும் ஆப் பேர் யுவர் பேக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து போய் மக்கள்கிட்ட சேரும்போது அது எல்லோரும் வேறு வகையில் கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த ஓடிடி தளமாக அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சிறந்த தயாரிப்பாளர்களுக்கு சிறந்த திரைப்படங்களை கொண்டு செலுத்துகிற ஒரு சாதனமாக இருக்கணும். அந்த வகையில் உங்களோட ஓடிடியை எங்களுடைய FFC சார்பாக, தமிழ் திரைப்படத்துறை சார்பாக உளமாற நெஞ்சார வாழ்த்துகிறேன். வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். நன்றி. தேங்க்யூ சார். உங்களோட வாழ்த்துகளுக்கும் உங்களோட அறிவுரைக்கும் நன்றி. அண்ட் இந்த தருணத்தில் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஆர்கே செல்வமணி சார் வந்து அவங்களோட திருமண நாளை ஒட்டி அந்த பார்ட்டிக்காக கிளம்ப இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோக்கான தருணம் இது. சார் உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சார் எங்கள் எல்லாரோட சார்பிலையும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த தருணத்தில் நான் பேச இருக்கிறவங்க ஈரநிலம் தொடங்கி மெட்டி ஒலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.